ப்ராக்லிக்கு நோ சொல்கிறாங்களா அவங்க பசங்க. அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை 1 பாட் ப்ராக்லி ரைஸ் செஞ்சு பார்க்கலாமா? குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயம் நீளமாக நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா லைட்டாக காரத்துக்கு, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும், இந்த பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டால் சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்து பாருங்கள், கரம் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஆஃப் பாயில் பண்ணியிருக்கேன் ப்ராக்கலி, கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அரிசி வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இது சாப்பாடு அரிசினால 2 கப் வருது. ஸோ தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அரிசியை போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேம் எடுத்துகிட்டு நம்ம சூப்பரான ப்ராக்கலி, ஸ்வீட் கார்ன், பீஸ் புலாவ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக கட்டி கொடுங்க. பாய்.